மெய்யழகன் இந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரவிந்த் சுவாமி, கார்த்திக், ராஜ்கிரண் இவர்களது நடிப்பில் உருவான திரைப்படம் தான் மெய்யழகன். மெய்யழகன் உண்மையிலே மெய்யாலுமே இந்த படம் சூப்பரான திரைப்படங்க. கட்டாயம் இந்த படத்தை பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துருங்க. அதுவும் 90ல் பிறந்தவங்க கட்டாயம் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. 90களில் நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே உணர்வுபூர்வமாக எடுத்து வந்திருக்காரு இந்த டைரக்டர். உண்மையிலே அவர் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரவிந்த் சாமி அப்படி நிற்பாப்புல, பின்னாடி ஒரு யானை வரும், சூப்பராக எடுத்திருப்பாப்புல. அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே புல்லரிச்சு போச்சு. கார்த்திக் உண்மையை சொல்லணும்னா அப்படியே என்னத்தை சொல்கிறது, அப்படி நடிச்சிருக்காப்புல, நிஜமாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ஒரு இடத்துல ஒரு சீன் வச்சுருப்பாப்புல டைரக்டரு, தங்கச்சிக்கு கொலுசு மாட்டி விடுற மாதிரி. அதை பார்த்து அழாதவங்க பாக்கி இல்லைங்க. அப்படி ஒரு சீனுங்க அந்த சீனு. மிரண்டு போயிட்டேன் அந்த படத்தை பார்த்து. உண்மையிலே கண்ணில் கலங்கிருச்சுங்க அந்த சீனை பார்க்கும்போது. ஐயோ அப்பா, அப்படியே கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் அப்படியே கணத்தடி உட்காந்துக்கிட்டு பீரை குடிச்சிக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பித்தா, ஐயோ அப்பா, பழைய நினைவுகள்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே போனோம்னா ஒரு மாட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாப்புல. அந்த மாடை எப்படி வாங்கிட்டு வந்தேன், அந்த மாடை எப்படி பழக்கினேன், அந்த மாட்டை எப்படி வாடியில் அடைச்சோம் அப்படி முதற்கொண்டு அப்படியே தரமாக சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே நல்ல படங்க. பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துருங்க. 90களில் சைக்கிள் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இந்த டைரக்டருக்கு உண்மையிலே அவர் உணர்ந்து எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அனுபவித்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்களோட லைஃப்பை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலே சைக்கிள் ஓட்ட பழகினது, சைக்கிளில் ஸ்கூல் போனது, சைக்கிளில் அப்பாவோட பின்னாடி உட்காந்து போனது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. தரமாக எடுத்து வந்துருப்பாப்புல. இந்த சைக்கிளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸ்கூல் லீவுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனது, பஸ்ஸில் போனது, அப்புறமேட்டுக்கு சைக்கிளை ஓட்டினது, அப்புறமா கோயில் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது, ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போனது, மாங்காய் பிடுங்கி தின்னது, அப்படியே தத்ரூபமாக எடுத்துருந்தாருங்க அந்த டைரக்டரு. மிக்க நன்றி டைரக்டருக்கு.